Hi zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜ் நம்பர் 8 அப்படின்ற இந்த அவசரமான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 79 and 80 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க guys. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்பிக்கையில தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் தட்டி விட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவோம். சோ வெல்கம் டு அனிமே zombies. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்திருக்குன்னா ஷினோமியா மாதிரியே இருக்க ஒரு காய்ஜ் என்ன பண்ணனும்னா ஷினோமியா மாதிரி ஒரு பெரிய ஆக்ஸை யூஸ் பண்ணி ஷினோமியாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அதை பார்க்கும்போது ஆல்ரெடி ஷினோமியா செம்மையா டெஃபிட் ஆயிட்டா வின் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அசிஸ்ட் பண்றவங்க ரொம்ப பயந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைட்ல ஷினோமியா அவளுடைய நம்பிக்கையை விட்டே கொடுக்க மாட்டான். எப்படியாவது நான் சண்டை போட்டே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அந்த பெரிய பெரிய அட்டாக்ஸுமே அவ டாச் பண்ணிக்கிட்டே இருக்கா. செம ஃபாஸ்டாவே அவ டாச் பண்றான். இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. அவங்க அம்மா மாதிரி ரெப்புடேஷனோட செம ஃபாஸ்டா இருக்கான்னு நினைச்சா அந்த பக்கத்துல அந்த காய்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருக்கே கிக்கோரு அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த காய்ச்சி ஓவர் ஃபாஸ்டா இருக்கு. இது ஷினோமியாவை டிஃபீட் பண்ணணும்னே உருவாக்கப்பட்ட ஒரு காய்ச்சி மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. இந்த சமயத்துல அவங்க சொல்றாங்க ஓகே ஷினோமியா செமையா டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கா, அவளோட உடம்பெல்லாம் அங்கங்க அடிபட்டு இருக்கு, கண்டிப்பா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியாக்கு சப்போர்ட் பண்ற அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஆல்ரெடி டைரக்டர் ஜெனரலை விட்டுட்டேன், சோ அவங்களுடைய பொண்ணையும் நான் சாக விட மாட்டேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைட்ல பார்த்தா அவளுடைய ரைட் லெக், லெஃப்ட் லெக், பிளாங்க் ஆர்மர் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. சோ இவளை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் சூட்லயே பண்ணி ஆகணும். சோ ஆனா அந்த சூட்ல பண்றது கூட பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்ம இதை எப்படியாவது கீப் அப் பண்ணி ஆகணும். நம்பர் 4 ஒரு ஷீல்டை வச்சு அதே உடைக்கிற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு. நம்பர் 4 ஷீல்ட் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இது நல்லதுக்கே கிடையாது, எப்படியாவது நம்ம ரிட்ரீட் பண்ண வைக்கணும். ஏன்னா ஷினோமியா ஓவர் பவர்டா இருக்கா, அவளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமயத்துல சொட்டாங்குள்ள என்ன சொல்றாரு, ஆமா நம்ம ஃபியூச்சருக்கு இவ கண்டிப்பா தேவை இந்த பொண்ணு, அதனால எப்படியாச்சும் நம்ம இந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும், அதனால ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு குரல் கேக்குது, என்னன்னா ப்ளீஸ் வெயிட். சோ நம்பர் 9 நான் டெஃபிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் இதெல்லாம் நான் டெஃபிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியா அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சோ நானே இதை டெஃபிட் பண்ணுவேன், எனக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் ஒழுக மூக்குல இருந்து ரத்தம் கொட்டுது. அந்த அளவுக்கு அடி வாங்கி கொடுக்கும், இன்னமும் விட்டே கொடுக்க மாட்டான். நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன், அதை நான் டெஃபிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவங்களுக்கு புரியல, என்ன வந்துட்டு அதை டெஃபிட் பண்ண நீ அந்த ரேஞ்சிலே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சா டக்குன்னு ஸ்கிரீனை பாக்குறாங்க. 88% அவளுடைய பவர் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கா. சோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு உண்மை புரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னடா இந்த சின்ன டைம்ல எவ்வளவு தூரம் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க பார்த்தா நான் கேட்சப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஏஞ்சி திரும்ப நிக்கிறா. சோ கேட்சப் பண்ணிடுவாளா? சோ இவ உண்மையிலேயே அவங்களுடைய அம்மாவுடைய கோஸ்ட பார்த்துன்னு ஒரு நாள் சொன்னாலே அது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த சொட்டாங்குள்ள அப்பதான் டக்குன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா நம்ம நார்மே கிட்ட டக்குன்னு அவர் சொல்லி ஒரு டைம் என்னுடைய அம்மாவுடைய விஷயம் பாக்குறேன், அந்த சூட்டை நான் ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் எங்க அம்மாவுடைய கோஸ்ட நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை அவங்க கோஸ்டா இருப்பாங்களா அந்த சூட்குள்ளே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பா. சோ இது வரைக்கும் நான் பார்த்த நம்பர் வெப்பன் யூஸ் பண்ணவங்க யாருக்குமே அவர் கோஸ்ட பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னதில்லை. ஏன்னா அவங்களுடைய டேலண்ட் மேபி அந்த நம்பர் வெப்பன்ல இருந்திருக்கலாம், ஆனா நீ சொல்ற மாதிரி நானும் பார்த்தது இல்ல. சோ இது எதனால வந்திருக்கலாம் அப்படின்னு தெரியல, ஆனா அது அந்த காய்ஜோடைய கோருக்குள்ள இந்த மெமரி என்ன ஆட் ஆகியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப எங்க அம்மாவுடைய மெமரி எல்லாம் இந்த சூட்ல இருக்கும் போல, சோ இந்த சூட் எங்க அம்மாவுடைய மெமரியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஷினோமியாவே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். சோ நான் நிறைய டைம் கவனிச்சிருக்கேன், எங்க அம்மா அங்கங்க இந்த சூட்லயே மூவ் பண்ற மாதிரி நான் என்னுடைய அந்த சூட்டை போடும் போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சோ அவங்க நிறைய பவரை செலுத்தி சண்டை போடுவாங்க. அவங்க அளவுக்கு நான் இன்னமும் இந்த சூட்டை எஃபிஷியன்டா யூஸ் பண்ணவே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது. அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு ஸ்ட்ராங்கான அந்த சூட்டை அதை விட அவங்க ஓவர் பவரா அதை யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு நான் இன்னும் யூஸ் பண்ணல. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், என்னடா எங்க அம்மா ஓவர் பவர்டா இருக்காங்க, ஆனா எங்க அம்மா மாதிரி என்னால இருக்க முடியல, எங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா அந்த கேப் இப்ப ரொம்ப சின்னதா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷினோமியா என்ன பண்ண போறா, நான் கண்டிப்பா டச் பண்ணி தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவோட வில்லோடவே சேர்ந்து அந்த காய்ஜுவை டெஃபிட் பண்றதுக்காக ஒரு அடி அடிக்கிறாங்க. டக்குன்னு அந்த காய்ஜோட முகத்துல இருந்து ரத்தமும் வருது. சோ இப்பதான் இந்த காய்ச்சி புரியுது, ஓகே ஒரு ஃப்ளூக்ல நீ என்ன அடிச்சிட்ட அப்படின்றதுக்காக நீ என்ன எப்பயுமே அடிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்காத ஷினோமியா அப்படின்னு சொல்றா. ஆனா ஷினோமியா இப்பவும் கேரே பண்ண மாட்டாங்க, நான் அவளை கண்டிப்பா சர்பாஸ் பண்ணுவேன், எங்க அம்மாவையும் சர்பாஸ் பண்ணுவேன், ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள், சோ இப்பவே அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மாவுடைய அந்த வில்லோட சேர்ந்து அவ சரியான அட்டாக் கொடுக்குறா. சோ அவளுக்கு அந்த சமயத்துல தோன்றதுல என்னன்னா அவங்க அம்மா சின்ன வயசுல விட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி தூரமா போவேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நல்லா பேசியிருப்பா. சோ அம்மா கண்டிப்பா உங்களை சர்பாஸ் பண்ணியே தருவேன், சோ நான் இப்ப வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஓங்கி திருப்பி அந்த காய்ச்சி போலன்னு பழகிறா. இந்த காய்ச்சிக்கு ஒண்ணுமே புரியல, அதோட கையெல்லாம் புரியுது, அப்படியே கீழே விழுது. என்னடா இது ஒரு டைரக்ட் ஹிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடிச்சா அப்படின்னு இவங்களுக்கே புரியல. ஆக்சுவலா ஷினோமியாக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது, ஆனா இந்த காய்ச்சிக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி 92% பவர் ஏறிச்சு அப்படின்றது புரியல, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு 93% அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அவங்க அம்மா என்ன பவரை யூஸ் பண்ணாங்களோ அதே பவர்
சப்போர்ட்க்கு ஈடு கட்டி வந்துட்டு இருக்கா. சோ இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் போல இருக்கு. சோ இவ ஓவர் பவரா இருக்கா இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா அண்டர் ஸ்டேட்மெண்டா இருக்கு. சோ அவங்க அம்மாவுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணிருக்கா. அவங்க அம்மா மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபைட்டரா இருக்கா. ஈவன் அவங்க அம்மாவே அவ சர்பாஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சொட்டாங்களும் சொல்லிட்டு இருக்காரு. சோ ஷினோமியாவும் அவருடைய ஆக்ஸ் உடைய ஸ்டைல வேற மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி செம்ம அட்டாக் கொடுத்துட்டு இருக்கா. 94% கிட்ட வந்துட்டாங்க அவளுடைய பவர் சார். சோ இது வந்து ரொம்பவே அதிகம் ஆக்சுவலா. ஏன்னா இதுல 40% ரொம்ப பவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 94 டூ மச் பவர்ஃபுல். அப்போ ஷினோமியா என்ன பண்றா, அந்த காஜுவை துண்டா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த காஜும் வந்து செம்ம அடி வாங்கிக்கிட்டே இருக்கு. சோ நம்பர் 6 உடைய பவர்லாம் அதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணிருந்தா இவ்வளவு அடி வாங்கியோ அந்த காஜு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. டக்குனு ஷினோமியா அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுறா. ஓகே, எதுக்கு இது இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகம் மாறுது. அப்பதான் இது சொல்லுது, இங்க பாரு ஷினோமியா, நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட போற என்ன டெஃபீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அதோடைய உடம்ப அது திருப்பி கிராப் பண்ணி ரீஜென்ரேட் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஷினோமியாக்கு முகமே மாறுது. என்னடா இது இப்படி ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கனெக்டடா தான் இருக்கேன் உங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லி அது அப்படியே ஷினோமியாவை ஒரு மாதிரி பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, இருக்கிற எல்லாருமே ஓகே ஏதோ ஒரு மென்டல் கிராப் நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அவளை மென்டலி அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப ஷினோமியாவை அப்படின்றது தெரியுது. சோ ரேடியோஸ் வந்து இன்ஆக்சசிபிளா இருக்கு. ரேடியோஸ் வந்து அவளுக்கு கேட்கவே மாட்டேங்குது. சோ நம்பர் 4 அந்த நியூரோசிங்க் வந்து கிளியரா டிடெக்ட் ஆகுது. ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டா, ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோ இருக்கிற எல்லாருமே ஓகே இங்க பாருங்க ஷினோமியா இதுல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அவளுக்கு அசிஸ்ட் பண்றவங்க சைக்கோஜெனிக் அட்டாக் நடந்திருக்கு அவளுக்கு. சோ அவ இப்ப மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கா. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஷினோமியாவும் பார்த்தா அவளோட தலையை பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் பின்னாடி இருந்த அந்த காய்ச்சி, இங்க பாரு ரொம்பவே குட் தான் லிட்டில் டோரோ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்குது. உடனே வந்து ஷினோமியாவும் நம்பர் 15 எங்க இருக்க, என்னால என்கிட்ட இருந்து ஓடவே முடியாது, நான் உன்னை கண்டிப்பா டெஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனாலும் அவளுக்கு தலை வலிச்சுட்டே இருக்கு. என்னடா இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இது ரொம்ப பேடா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றா. டக்குன்னு அந்த சமயத்துல ஒரு குரல் கேக்குது, நீ எதுக்காக ஷினோமியா இந்த கண்ட்ரியை காப்பாற்றணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, இது என்னுடைய கண்ட்ரி, நான் காப்பாத்த துடிக்காம வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னும் போது, இது நீ பொய் சொல்ற ஷினோமியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த காய்ச்சி சொல்லுதுங்க. சோ நீ இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இல்ல இந்த கண்ட்ரில வாழ்றவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா, இல்ல உனக்குன்னு ஒரு தனியான காசு இருக்கு, சோ உன்னோட காசு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குது அந்த காய்ச்சி. எனக்குன்னு காசு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு டக்குன்னு ஒரு செகண்ட்ல யோசிக்க ஆரம்பிக்கிறா. சோ உனக்கு நீயே உண்மையா என்ன காசுன்றத சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஷினோமியாக்கு ஒரு விஷுவல் வருதுங்க. என்னன்னா அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா. அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் வாழணும் அப்படின்னு நினைச்சா. சோ இவளை எப்பயுமே பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா 2 பேருமே. ஆனா ஒரு நாள் பார்க்கும்போது பிரைஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல. சோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ அந்த சின்ன குழந்தையா இருக்க ஒரு நினைப்போடவே இருக்காங்க. சோ அப்ப டக்குன்னு நீ நிறைய நல்ல விஷயத்த பண்ணிருக்க ஷினோமியா, ஆனா இது உங்களுடைய தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஷினோமியா மாதிரியே இருக்க அந்த காய்ச்சி பேசுது. உடனே கிக்கோரு கிட்ட, இங்க பாரு ஷினோமியா, நீ ரொம்பவே நல்லா பொண்ணு, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண, ஆனா இதுக்கப்புறமும் நீ ட்ரை பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு, கிவ் அப் பண்ணிட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, அதுக்கப்புறம் நீ வந்து இவ்வளவு ட்ரை பண்ணது உன்னுடைய அம்மா அப்பா இவங்களுக்காக தானே, இப்ப அவங்களே இல்ல, அவங்களே ஃபேட் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது கிக்கோருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா ஃபேட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் தெரியுது. சோ அவங்க எப்பவோ போயிட்டாங்க, அதனால நீ அவங்களுக்காக ட்ரை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, இன்னும் அவங்க பிரைஸ் பண்றதுக்கும் இதுக்கப்புறம் கிடையாது, அதனால கிவ் அப் பண்ணிடுன்றாங்க. உள்ள கனவுல கிக்கோரு வந்து கதறிட்டு இருக்கா. கைஸ், உண்மையிலே கிக்கோருவை யாருதான் காப்பாத்த போறா? ஏன்னா கிக்கோரு சரியான டிராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா கிக்கோருவை காப்பாத்த யாராவது ஒருத்தர் தேவைப்படும் அப்படின்னு நமக்கே தெரியுது. சோ யாராவது வருவாங்களா, இல்ல கிக்கோரு தனியா ஜெயிப்பாளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிக்கோரு ஜெயிச்சிருவா, அவளே தனியா ஜெயிச்சிருவா அப்படின்னா ஒரு ப்ளூ ஹார்ட்டை கொடுங்க. யாராவது வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட்டை கொடுங்க. சோ see you soon guys, bye bye.